ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அலம வீரா சேனல் அண்ட் விளாக்ஸ். நம்ம இன்றைக்கி சூப்பரான சுவையில் ரொம்ப டேஸ்ட்டான மசால் தோசை தாங்க செய்ய போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க இப்போ மசால் தோசைக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். இது மசால் தோசை மேலே தடவுறதுக்கு ஒரு கார சட்னி ரெடி பண்ணலாம். இப்போ அதுக்கு 2 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேங்க, மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம். குட்டியாக 3 தக்காளி எடுத்திருக்கேன், 3 பல் பூண்டு எடுத்திருக்கேன், சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இப்போ அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு அதில் 2 ஸ்பூன் அளவு உளுந்த பருப்பு சேர்க்குறேன். உளுந்து சேர்த்து உளுந்து லைட்டாக கலர் மாறினதும் அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம், 5 வரமிளகாய் சேர்க்குறேன். உங்களுக்கு காரம் பிடிக்குன்னா 2 மிளகாய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. நம்ம தோல் உரிச்சு வச்சுருக்கிற பூண்டையும் சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிட்டு இது கூடவே தக்காளியும் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்ச தக்காளி சேர்த்து அது 1 நிமிஷம் நல்லா அந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இப்போ சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து இது 1 நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து இது நல்லா இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு அரைச்சோன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை அப்படியே எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம மசால் தோசைக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேங்க. 3 பெரிய உருளைக்கிழங்க, 3 உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு குட்டியாக 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேங்க. பெருசாக இருந்தால் 1 பச்சை மிளகாய் போதும். இப்போ நம்ம இந்த பெரிய வெங்காயத்தை நல்லா நீளமாக நறுக்கிக்கலாம். பச்சை மிளகாயும் நல்லா குட்டி குட்டியாக நறுக்கிட்டு பார்க்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கடுகு, 1/4 ஸ்பூன் அளவு சீரகம், 2 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு கடலைப்பருப்பு கலர் மாறினதும் கொஞ்சமாக அதில் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். கூடவே குட்டி குட்டியாக கட் பண்ண 2 பச்சை மிளகாவையும் சேர்த்துடலாம். வெங்காயமும் பச்சை மிளகாவும் கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வெங்காயம் இந்த அளவுக்கு சூப்பராக வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்க்குறேன். மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம உருளைக்கிழங்கு நல்லா மசித்து வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு நல்லா இந்த அளவுக்கு மசித்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா இந்த அளவுக்கு மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இல்லை கொஞ்சமாக 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்க வேண்டாம். சின்ன டம்ளரில் 1/4 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நல்லா ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா இந்த அளவுக்கு நல்லா கட்டியாக வந்துடும். இந்த மசாலா நல்லா கட்டியாக இருந்தால் தான் நம்ம அந்த தோசைக்குள்ளே வைக்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்னும் 1 நிமிஷத்துலேயே இது நல்லா கட்டியாக வந்துடும் பாருங்கள். நல்லா இந்த அளவுக்கு இருக்கும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மசால் தோசை ஊற்றலாம் வாங்க. இப்போது அடுப்பை பற்ற வச்சு தோசை கல் வச்சுட்டு கொஞ்சமாக அதில் தண்ணி தெளித்து கல் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். நல்லா நைஸாக ஊற்றினோன்னா இந்த மசால் தோசை ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நல்லா மொறுன்னு நல்லா இந்த அளவுக்கு தோசை மாவு எடுத்து நல்லா நைஸாக ஊற்றியாச்சு. இந்த அளவுக்கு ஊற்றிட்டு ஒரு 2 செகண்ட் கழித்து நம்ம அரைச்சி வச்ச கார சட்னி சேர்த்துக்கலாம். கார சட்னி சேர்த்து நல்லா இந்த தோசை ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா இதை தடவிக்கலாம். அப்போ தான் மசால் தோசை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சட்னி எடுத்து நல்லா இந்த அளவுக்கு தோசை ஃபுல்லாக தடவியாச்சு. தடவிட்டு இப்போ நம்ம இந்த தோசையை சுற்றி எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு இது நல்லா முருகலை தோசை ரெடி ஆனதுக்கப்புறமா மேலே நம்ம இப்போ மசாலா வச்சுக்கலாம். இப்போ தோசை ஓரளவுக்கு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலா தோசைக்கு உருளைக்கிழங்கு மசாலாவை சேர்த்துக்கலாம். நல்லா மசாலாவை நல்லா இந்த அளவுக்கு சேர்த்துட்டு அதை நல்லா இப்படி தடவி விட்டுடலாம். அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது நல்லா எல்லா பக்கமும் மசாலா சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இந்த அளவுக்கு தோசை வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே நம்ம மடித்து விட்டுடலாம். இப்போ நல்லா சூப்பராக இப்போது ரொம்பவே முருகலான மசால் தோசை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம இன்னொரு தோசை ஊற்றி பார்க்கலாம் வாங்க. அந்த கல்லில் இன்னொரு வாட்டி நல்லா நைஸாக நம்ம தோசையை ஊற்றிக்கலாம். நல்லா மெல்லிசாக நைஸாக தோசையை ஊற்றிட்டு அது மேலே இந்த மாதிரி கார சட்னி வச்சு அதே மாதிரி நல்லா தோசை ஃபுல்லாக தடவிட்டு நல்லா சுற்றி எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா இது முருகலாக வந்ததுக்கப்புறம் மசாலா வச்சுக்கலாம். வச்சுட்டு அதே மாதிரி நம்ம தோசையை மடிச்சிக்கலாம். இப்போ நல்லா சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் நல்லா ஹோட்டல் சுவையில் ரொம்பவே டேஸ்டியான மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மசாலா தோசைக்கு
சட்னி சாம்பார் எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்காய் சட்னி, கார சட்னி எல்லாமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் மசால் தோசை. இந்த மசால் தோசையை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.